ஹலோன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம 2021 ஒரு ஹாரர் ஃபேண்டசி படமா வெளிவந்த டேம்பேர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு சிம்பிளா பார்த்துடலாம். ஒரு நேரத்துல நிறைய மனிதர்கள் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. ஏன் அவங்க செத்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆர்மி சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இங்க வந்து வேம்பையர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வேம்பையர்ஸை கொல்லணும்னா டேம்பேர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என்னை கூப்பிட்டு வந்தா தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜருக்கு ஒருத்தர் சொல்றான். சொல்லும் போது நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வராங்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேட்காப்புல, வேம்பையர் எல்லாம் நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூடா விட்டு அந்த கிராமத்துல பணம் சம்பாரிச்சு வந்துருக்காப்புல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேம்பையர் கூட மோதல் தான் தனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சோல்ஜரோட ஹெட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு வேம்பையரா தான் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வேம்பையரோட கடவுள் ராஜாவா ஒருத்தர் இருக்கான் பாருங்க வில்ல, அவனை எப்படி அழிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட சிம்பிள் லைனு. இப்போ இந்த படத்தை தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒளிப்பதிவா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் டோன்லேயே, அந்த இருள் சூழ்ந்த மணிக்கு ஒரு டார்க் டோன்லேயே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே வேற லெவல்ல நல்லா ரிச்சாவே இருந்துச்சு. அப்போ இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் இருக்கு. ஏன்னா படத்துல மிடில் ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து பாதி இது ரொம்ப லேகாக தான் தெரியுது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வர சீன்லாம் நமக்கு ரொம்ப நல்லாவே இருந்து என்கேஜாக போனாலும் இடையில வர சீன்ஸ் பூரா நமக்கு லேக் ஆகிறதுனால படம் கொஞ்சம் தொய்வு அடைய தான் செய்யுது. அந்த லேக்னஸை மட்டும் சமாளிச்சுட்டு இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஓகேவான படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.